உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியுதா? இல்ல இத பத்தி நீங்க நாள் முழுக்க யோசிக்கிறதுனால அது பெருசா தெரியுதா? ஹலோ மக்களே! இன்னைக்கு டேட் ஆஃப் 100 டேஸ் 100 ஸ்டோரீஸ். ஒரு நாள் ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்க்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாராம். அவர் ஸ்டூடெண்ட்ட போயிட்டு இந்த தண்ணி எவ்வளவு கிராம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே ஒரு பையன் 300 கிராம், இன்னொருத்தங்க 400, இன்னொருத்தங்க 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ரொஃபசர் சொன்னாரு, இது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, இது எவ்வளவு நேரம் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த கிளாஸையும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணீரையும் நான் ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா எனக்கு ஒன்றும் ஆகாது. இதே நான் 1 hour பிடிச்சிட்டு இருந்தோம்னா எனக்கு கை கொஞ்சமா வலிக்கும். இதே நான் ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்சிட்டு இருந்தோம்னா என் கை மரத்து போய் இந்த கிளாஸை கீழே போட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாவே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி தாங்க நம்ம பிரச்சனையும். ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு விட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும். ஆனா அதை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸ் மாதிரி தான் நம்ம மனசும் துண்டு துண்டா உடஞ்சிரும். ஏன்னா நம்மள சோகமாக்குறது இந்த பிரச்சனை கிடையாது, நம்ம அதை சுமந்துக்கிட்டே இருக்கிற நேரம் தான். அதனால பிரச்சனை வந்துட்டுனா அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு யோசிங்க, அதை சுமந்துக்கிட்டே சுத்தாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.